Hello everyone, welcome to our channel. So சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா let me introduce myself. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீட்காக டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பேசிட்டு போயிடலாம். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக மற்ற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறோம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்கள் எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணுன்னு நிறைய பேர் எங்கே போய் தேடி இருப்பீங்க அப்படின்னா nta.ac.in. ஓகேவா? ஸோ என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில், ஸோ நானும் அங்கே தான் போய் பார்த்தேன். என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் பற்றின எந்த தகவலும் கொடுக்கவில்லை. ஓகேவா? ஸோ அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை விட்டால் நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போவோம்? neet.nta.nic.in. ஓகே, ஸோ neet.nta.nic.inல போனீங்கன்னா இவங்க வந்து போன வருஷத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. 2023 ஆன்சர் ஷீட் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. டைம் எல்லாம் கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? 10 February இப்போ நைட்டு 12:41. அந்த டைமிங்கில் கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களோட ஸ்கோர் கார்டு இருக்குது, சிட்டி இருக்குது தவிர்த்து இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் அப்டேட் ஆகலை. ஓகேவா? இனிமேல் அப்டேட் ஆகும். ஸோ neet.nta.nic.inலையும் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்டியில் கிடையாது, இதில் கிடையாது. எந்த வெப்சைட்டில் போனால் கிடைக்கும் அப்படின்னா exams.nta.nic.in. நான் எழுதிடுறேன். exams.nta.nic.ac.in. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றின டீட்டெயில், அது வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதில் தான் இந்த ஃபஸ்ட் வெப்சைட் இருக்குது. சரிங்களா? கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். இதுலேயோ neet.nta.nic.inல எந்த டீட்டெயில்ஸ் வரல. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் எஸ், நான் அகைன் சொல்லி இது அஃபிஷியல். ஓகேவா? ஏதோ ஃபேக் நியூஸு, ஏப்ரல் ஃபுல் ப்ராங்க்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், ப்ராங்க்ன்ற பேனிக் ஆகவே வேண்டாம். இப்போ இதில் போனீங்கன்னா நல்லா பாருங்க, நீட். ஓகேவா? நேஷ்னல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டீங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ. இதில் உங்களுக்கு பப்ளிக் நோட்டீஸ் இருக்குது. பப்ளிக் நோட்டீஸ், இதான் பப்ளிக் நோட்டீஸ். இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம மெயினாக பேச போகிறோம். அப்ளிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, டெமோ வீடியோ என்ன, இது எல்லாமே நான் லேட்டரான சொல்லிடுறேன். ஓகே, சரி. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், அஃபீஷியலாக இந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த பப்ளிக் நோட்டீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா டெலகிராமில், ஓகே, கான்செப்ட் A2K டெலகிராமில் இந்த ஐடியில் போய் நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த புல்லட்டின் நான் உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பப்ளிக் நோட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் டவுன்லோட் பண்ணி இதை படித்து பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத நான் மேலோட்டமாக ஒரு தடவை உங்களுக்கு கடகடன்னு சொல்லிடுறேன். ஸோ நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி வந்து இந்த எக்ஸாம் எப்போலேருந்து கண்டக்ட் பண்ணால் 2019 அதனால தான் நான் கொடுக்குற அனாலிசிஸ் எங்கேருந்துன்னா 2019 அதுக்கு மேலே தான் என்டி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமு. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் என்எம்சி வந்து என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க, என்டிஏ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வச்சு தான் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் எல்லா மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேயும் அண்டர் கிராஜுவேட் யூஜிக்கு வந்து சேர போகிறீங்கன்னா எல்லாருமே இந்த நீட் யூஜி எழுதணும். ஸோ எல்லாருக்குமே ஒரே எக்ஸாம் தான். ஓகேவா? யூனிஃபார்ம் நீட் யூஜி நடக்கும். நீங்கள் பிஏஎம்எஸ், எம்பிபிஎஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈவன் பிஹெச்எம்எஸ், ஓகேவா, எல்லாமே இந்த நம்ம சித்தா இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சித்தா, ஹோமியோபதி, ஆயுஷ், யுனானி, அது எல்லாத்துக்குமே நீங்கள் நீட் யூஜி எக்ஸாம் எழுதணும். ஈவன் எம்என்எஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்க்கு போகிறவங்களும் என்ன பண்ணணும், ஸ்கோர் வில் பி யூஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் 4 years. ஸோ நீங்கள் வந்து இந்த 4 வருஷம் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கும் ஷார்ட் லிஸ்டிங் எதை வச்சு நடக்க போகுது, நீட் எக்ஸாம் வச்சு நடக்க போகுது. ஸோ ஒரு சில பேருக்குலாம் நர்சிங் ஆனாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றவங்க என்ன பண்ணலாம், தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் வந்து டாக்டர் இல்லைன்னா நர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். பட் நம்ம வந்து பெஸ்ட்டுக்கு தான் எய்ம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இது வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, புதுசாக ஒரு செக்ஷன் வரப்போகுது. ஸோ நான் அந்த யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். அந்த மாதிரி அஃபிஷியலாக எங்கேயுமே வரல. மேபி இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்க போகுது.
எல்லாமே சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான். இவ்வளோ வருஷம் எப்படி இருந்துச்சு அதே தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்குது. 50 கொஷின்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட். அப்போ இன்னும் யாராச்சும் வந்து இன்னும் இந்த ஆப்டிடியூடு, ஓகேவா, எத்திக்ஸு, மெடிக்கல் எத்திக்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதை நான் உங்களுக்கு தெளிய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஓகேவா. ஸோ 200 கொஷின் இதில் இருந்தால் அதை தாண்டி ஒன்றுமே வராது. ஓகே, ஈவன் அதே நோட்டிஃபிகேஷனில் ஒரு சில நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஒரு நியூஸ், ஓகே, லூஸ் தனமும் எவ்வளோ டைப் பண்ண நியூஸ். அதனால தான் நியூஸை வச்சுலாம் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் நான் வந்து சொல்லுவேன். நியூஸை வச்சுட்டு என்னாலே 10 வீடியோ போட முடியும், உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணிட முடியும். பட் அது தயவுசெய்து அந்த மாதிரி சிக்க வேண்டாம். எது அஃபிஷியல் அது மட்டும் நம்புவோம். இப்போ 50 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, சரிங்களா. ஸோ அந்த நியூஸில் என்ன வந்துச்சு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல. 50 கொஷின்ஸ், அதுவும் எப்பயும் போல என்னது 2 செக்ஷன்லேருந்து, ஓகேவா. டெலிட்டட் சிலபஸ் கேட்குறாங்கன்னா ஜேஇ பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் கேட்கல. ஸோ நம்மள்ட்டே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம், ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து 13 லாங்குவேஜஸில் நடக்க போகுது. அண்ட் என்னது, நம்ம லாங்குவேஜில் தமிழ் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தேவையான 2 லாங்குவேஜ் இருக்குது. இது தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாங்குவேஜில் இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸு. எனக்கு லாஸ்ட் இதே ஃபீஸாக இருந்துச்சான்னு தெரியல, பட் இந்த ஃபீஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜென்ரல் அப்படின்னா 1700, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி என்சிஎல்னா நான் கிரீமி லேயர். ஸோ அதெல்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஸ்டார் மார்க்கில் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் ஜெண்டர் எல்லாருக்குமே 1000 rupees மட்டும்தான். ப்ராசஸிங் சார்ஜ் ஜிஎஸ்டி ஆர் டு பி பேட் பை கேண்டிடேட்ஸ் ஆஸ் அப்ளிகபிள். ஸோ அது இதிலே முடிஞ்சிடும், ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டு இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி அது வந்து லேட்டராக மெயின் வெப்சைட்டில் வரும். ஸோ 1NTல வரும், இல்லை நீட்டில் வந்துடும். அது வரப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகே. டவுன்லோடிங் அட்மிட் கார்டு லேட்டராக சொல்லுவாங்க. எக்ஸாம் வந்து 5ஆம் தேதி, அதில் எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. டியூரேஷன் சொல்லிட்டாங்க, 200 minutes நடக்கும்போது 2 மணிலேருந்து 5:20 வரைக்கும் தான் நடக்கும். சென்டர் வந்து லேட்டரானால் நம்ம அப்ளை பண்ணுவோம், கிடைக்கும். ஸோ தயவுசெய்து வந்து வேகமாக அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தப்பாக அப்ளை பண்ணிட வேண்டாம். டேக் யுவர் டைம், ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்ளை பண்ணுவோம். டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் நம்ம ஆன்சர் ஷீட்டில் லேட்டராக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எதுனாலும் இந்த 2 வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ neet.nic.in இந்த டைம் அவங்க ஒமிட் பண்ணியிருக்காங்க. எதுனாலும் உங்களுக்கு nta.ac.in இல்லை அப்படின்னா இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, exams.nta.nic.in இந்த வெப்சைட்டில் தான் கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த ஓபிசி என்சிஎல் பற்றி, ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1700-600 rupeesல இந்த இடத்துல ஸ்டார் மார்க்குக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓபிசினா என்ன, என்சிஎல்னா என்ன. ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸ், என்சிஎல்னா நான் கிரீமி லேயர் as per the central list of other backward classes available on the National Commission for Backward Class. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் வருவோமோ அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்ட்ட ஃபார்ம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஓபிசி என்சிஎல். The candidates falling in this list available on, சரிங்களா. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட டேட்டா இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். மே மென்ஷன், ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓபிசி என்சிஎல்னு போடலாம், ஓகேவா. இல்லை அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஒரு நாட் இன் ஓபிசி என்சிஎல் அப்படின்னா அவங்க வந்து எதாவது சூஸ் பண்ணணும், ஜென்ரல் கேட்டகிரியை சூஸ் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் தான், நீங்கள் ஓபிசி என்சிஎல் இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகிரி, அது உங்களுக்கே தெரியும். கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார் நீட் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் exams.nta.ac.in. அதுவும் நான் உங்களுக்கு கடைசியில் காமிச்சிடுறேன். அது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது தனி ஒரு வீடியோ போட்டுருவோம். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ கடைசி டேட் வந்து கொடுத்துருந்தாங்க, டைம் இருக்குது, சரிங்களா. கடைசி 9th of March வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ டேக் யுவர் டைம், 1 month இருக்குது, ஓகேவா. ஸோ 1 monthல பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் த புல்லட்டின். ஸோ புல்லட்டின் இருக்குது, அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கேண்டிடேட் நாட் கம்பைலிங் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி. ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பார்த்தோன்னே பயப்பட வேண்டாம், ஓகேவா. இந்த பாயிண்ட் கொடுத்த உடனே, இந்த பாயிண்ட்டை பார்த்தோன்னே தயவுசெய்து பயப்பட வேண்டாம். அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் அப் பண்ணிக்கலாம். அது ஒரு 160 page புல்லட்டின்னு, நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேண்டாம். அதில் தேவையான விஷயங்கள் ரொம்ப கம்மி, மற்றபடி சும்மா ரீடு பண்ணி எல்லாருமே ஃபில் பண்ண முடியும்.
candidate must ensure that email address and mobile number, yes, very 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 important. இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பர் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா பயப்பட வேண்டாம். ஓகேவா? சார் என்ன சார் ஓப்பன் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் எக்ஸாம், அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். 5ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிறோம். என்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண என்ன, எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரே நாள் தான், 5ஆம் தேதி தான். உன்னோட ப்ரிப்ரேஷன் தான் உனக்கு வந்து பெஸ்ட்டு வே ஆஃப் செலெக்ஷன். சரியா? நீ வேகமாக வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண எனக்கு சீட் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகேவா? இல்லை நான் வந்து எந்த சென்டரில் போனால் அதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பொறுமையாக டைம் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? நான் வீடியோ போட்டுறேன், நீங்கள் அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் ப்ரிப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் தயவுசெய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.